ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சும்மா ஒரு ரேண்டமான வீடியோ தாங்க. ஒரு நாள் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத எடுத்திருக்கேன். அன்றைக்கி பசங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சிக்கு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமைன்றதுனால சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோவில்லே நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. திருவிழா போல இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் தான். வீட்டுக்கு போகிற வழியில் காய்கறி கடை இருந்துச்சுங்க. காய் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பெரிய மனுஷன் அவங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை பார்த்து வாங்கிட்டுருக்காங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே மறுநாள் வந்து இட்லி கேசரி அரைக்கலான்னு சொல்லிட்டு உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேன். மீன் குழம்புக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையானது பூண்டு, புளி, தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தா மாவு பொங்கி வந்துருச்சு. கரண்டி வச்சு கிளறி விட்றேன். அது அப்பயும் உள்ளே போகலை. இதுக்கப்புறம் கரண்டி வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு நல்லா வலிச்சு விட்டுட்டு உப்பு போடாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். எது இருக்கோ இல்லையோ அந்த மாவு இருந்தாவே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. காலையில் நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையுமே அரைச்சி வதக்கி விட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நல்லாவே இருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்ச தனியாத்தூளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. யூஷுவலி எப்பயும் சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணுங்க. அப்போ தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மீன் குழம்புக்குலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்து அதை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீனை வந்து உள்ளே போட்டு எடுத்து வச்சிடணும். அதுதான் சிம்பிளான ப்ராசஸ் தான். இட்லி பார்த்திங்கன்னா சைடில் நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். என்னன்னா மாவு எத்தனை தடவை அரைச்சாலும் அந்த இட்லி மட்டும் சரியாகவே வர மாட்டேங்குதுங்க. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க. இட்லி சூடாக இருக்கும் போது தாங்க நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா தூக்கி போட்டால் திரும்ப பறந்து வருது. அந்த மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இதை சேர்த்து வைமா, நம்ம வீடு கட்டும் போது இதை சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி 12 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி, இன்னமும் மாவு அரைச்சா இப்படி தான் வருது. அதனாலே இட்லி மேக்ஸிமம் ஊற்றுறதே இல்லை. இட்லி வந்து பாருங்கள், நான் எடுக்கிறேன். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பூவாட்டம் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது தான் அந்த மாதிரி இருக்குது. எப்படி அரைக்கணும் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே மற்ற டேஸை விடுங்க, சண்டேஸில் தான் அதிகமாக ஒர்க் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. காலையில் ஒன்று, மதியத்துக்கு ஒன்றுன்னு நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இது வந்து பசங்க தான் அன்றைக்கி வீட்டில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராதுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம தான் போய் கேட்டுகிட்டே இருக்கணும். நான் அந்த மாதிரி தாங்க போய் கேட்பேன், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்க ஆனால் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஊன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. மதியத்துக்கு தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடுறாங்க. ஃபிஷ்ஷு வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ப்ரிப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் மதியத்துக்கு. என்ன தான் இட்லி கல் மாதிரி இருந்தாலும் நம்ம செஞ்சதை என்னங்க பண்ண முடியும், சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் சாப்பிட்டுட்டு அந்த மீன் குழம்போடு சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சண்டேஸில் வெஜ்ஜு சமைக்கிறது ஈஸியாக இருக்குமா, நான்வெஜ் சமைக்கிறது ஈஸியாக இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ நான்வெஜ் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு சிக்கன் குழம்பு வச்சோமா, சிக்கன் கிரேவி வச்சோமா, இட்லி செஞ்சோமா, சாப்பிட்டோமா, ஒரு பிரியாணிக்கு விசில் விட்டோமான்னு போயிடும். இதே வெஜ்ஜுன்னா அப்பளம், கூட்டு, பொரியல், வடை, வறுவல் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். சாம்பார், ரசம், மோருன்ட்டு. நாங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம். சொல்கிறேன் அந்த மாதிரி செய்யணும். இதுனா சிம்பிளாக சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி எனக்கு தோணுது.
உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டுங்க, பக்கத்தில் வந்து பிரியாணிக்கு விசில் வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஈவினிங் போல் பாருங்கள், ஆவாரம் பூட்டி எங்கள் வீட்டுக்காருக்கு போட்டு கொடுத்துட்டேன். காலையிலேருந்து விளக்குறது இதே ஒரு வேலையாக போயிட்டுருக்குங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செஞ்சாகணும். அதுக்கப்புறமா டீ வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேங்க. இதே ஊராக இருந்தால் கோவிலில் போயிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாது, கதை பேசிட்டு வருவோம். இங்கே அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இல்லையா, வெளியே நின்று வேடிக்கை தான் பார்க்குறோம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.